அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களை நான் புயல் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்து இருக்கும் மக்களுக்கு வேண்டியவனாகவும் அவர்கள் ஏழ்மையை திரும்ப வேண்டும் என வேண்டியவனாகவும் இன்று நாம் ஆரம்பிக்கின்றேன். இன்று நாம் காணப்போவது கவிஞர் கைப்பேரசு வைரமுத்துவோட 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற புத்தகத்தை தான். இவங்களை பற்றி இவங்களை தெரியும் உங்களுக்கு. இவங்க 5800க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காங்க. 7 முறை தேசிய அவார்டு வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. இவங்க தேனி மாவட்டம் வடுகப்பட்டிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. இவங்களோட பாடல்கள் கேட்காம இருக்க முடியாது. 1980 பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் எழுதிட்டுருக்காங்க. இவங்க எழுதுன 3ஆம் உலகப் போரில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த கதை பசிபிக் மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பிக்கும். அந்த கதை எமிலிங்கிறவங்க வருவாங்க. இந்த கடற்கரையெல்லாம் பறவைகள் பெலிகான் செத்து கிடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த காட்சி இஷிமுரான்னு ஒரு ஜப்பானிய நபர். அவங்க சென்டாய் கடற்கரையில் அவங்க சுனாமி வந்ததை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து இந்த கதை தென் மாவட்டங்கிற தேனி மாவட்டத்து பக்கத்தில் அட்னாம்பட்டிங்கிற ஊருக்கு வந்துடும். இங்கே கருத்தம்மாயின் ஒரு விவசாயி, சிட்டம்மான ஒரு மனைவி, முத்துமணியின் மூத்த மகன், சின்னப்பண்ணின் ஒரு மகன், அப்புறம் அவங்க ஊரில் உள்ள பெரிய மக்கள், விவசாயிகளை பற்றின ஒரு கதை வந்துடும். இது எல்லாம் ஒன்று சேர்த்து எழுதியிருப்பாங்க. இது என்ன முக்கிய காரணம்னா, புவி வெப்பமயமாதல் மற்றும் உலகமயமாக்கலனால விவசாயிகளுக்கு எதிராக நடக்கிற போர் அப்படிங்கிறாங்க இந்த வைரமுத்து சார் அவங்க. என்னென்னா, இப்போதும் ஒரு போர் தொடங்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது முகத்துக்கு முகம் பார்த்து மோதாத போர், ஆயுதங்களை ஒழித்து கொண்டும் நிகழ்த்தும் போர் அல்ல, மண்ணுக்கும் மின்னுக்குமான போர், மனிதனுக்கும் இயற்கைக்குமான போர். இது மனிதகுலம் சந்தித்திராத மோசமான முகமூடி போர். புவி வெப்பமயமாதல் உலகமயமாதல் என்ற 2 சக்திகளும் வேளாண்மைக்கு எதிராக இருக்கும் விஞ்ஞான போர். இதுதான் 3ஆம் உலகப் போர். இது என்னென்னா, இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த புவி பாதிக்கப்படுது, எப்படி வானம் பாதிக்கப்படுது, அந்த நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் இதை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறமா இந்த 10 மாதம் சொல்லியிருக்காங்க. ஆனந்த விடனா தொடராக வந்தது இந்த கதை. இவங்க இந்த கருத்தம்மாயி, சிட்டம்மா, சின்னப்பாண்டி, முத்துமணி, இந்த எமிலி, இஷிமுரா இவங்கெல்லாம் இப்படி சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதை எப்படி போகுது, திரும்ப விவசாயத்தை அவங்க கையில் எடுத்தாங்களா சின்னப்பாண்டி முத்துமணியும் அப்படிங்கிறதான் கதை. விவசாயிகள் பட்ட துன்பம், அவங்க விளைவிக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்து விவசாயத்தை காப்பாற்றணும். ஏன்னா 2050 600 கோடியாக இருக்கிற மக்கள் தொகை 900 கோடியாக மாறிடுமா. 2000 உணவு உற்பத்தி 24 விழுக்காடு குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய புள்ளியோட சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோதுமை உற்பத்தி குறைஞ்சி போச்சு. 2006 ஆஸ்திரேலியாவில் வந்த வறுமை பஞ்சத்தினால, புயல் வரதுனால பார்லியோட உற்பத்தியை குறைஞ்சி போச்சு பண்ணுறாங்க. ரஷ்யாவில் கோதுமை உற்பத்தி பண்ணுற தன்மையை மாறி போச்சு. அதிகமாக உற்பத்தி பண்ணுற ரஷ்யா தான், அங்கேயும் மாறி போச்சு அப்படின்றாங்க. நம்ம இந்தியாவிலே விவசாயம் விவசாய தற்கொலை பண்ணிக்கிறது இப்போ நிறையா இருக்குது. இது 2012 கதையாக எழுதப்பட்டது. அப்போ எழுதும்போது அவங்க அப்போவே நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. அதனால் நம்ம புவி வெப்பமயமாதல் மற்றும் உலகமயமாக்கல் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்காங்க. இன்னொன்று விபரம், இந்த ஓசோன் படலம் ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கலாம். அதுக்கு நல்ல காற்று இருக்குமா, அதுக்கு மேலே கொஞ்சம் காற்று இருக்குமா, அதுக்கு மேலே ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே போய்ட்டு 100 கிலோமீட்டருக்கு போய்ட்டால் காற்றில்லாத வெற்றிடம் ஆயிரும் அப்படின்றாங்க. இப்படி நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்க இந்த 3ஆம் உலகப் போர் புத்தகத்தில். நீங்கள் எல்லாம் வாங்கி படிக்கணும். இதை நான் சொல்கிறத கேட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற நம்ம பார்க்கல அதிகபட்சமான மழைப்பொழிவு, அதிகபட்சமான வெப்பம், இதெல்லாம் நம்மளே நாம் ஏற்படுத்திக் தான் நமக்கு நாமே தீங்கு செய்யறதுனால தான் இந்த ஓசோன் படத்தை விழுகிற ஓட்டையினால தான் ஏற்படுது பண்ணுறாங்க. 200 ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த 2012 எழுதும்போது கணக்கு 200 மில்லியன் கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் ஓட்டப்படுதான். 50 மில்லியன் டன் சல்ஃபர் டை ஆக்சைடு மேலே போய் ஓட்டப்படுதான். 90 மில்லியன் டன் ஹைட்ரோ கார்பன் மேலே போய் ஓட்டப்படுதான். மேலே 190 மில்லியன் டன் புகை மட்டும் மேலே போய் ஓட்டப்படுது பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நாம தான். ஆனால் நம்ம சரி பண்ணிக்கிறோம். இதில் என்னன்னா, இந்த பசிபிக் பெருங்கடல் மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பிக்கிற இந்த கதை அட்னாம்பட்டில் முடியுது. எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க,
இந்த புவி வெப்பமயம் அதை பற்றின உலகமயக்கம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பாம்பன் கிளையத்துக்கு வந்து வாங்கி படியுங்கள், கிளை நூலகங்கள்லாம் சென்று படியுங்கள். இந்த நூலை புத்தகமாக கிடையாது, புத்தகமாக வாங்கி படிங்க. அதனால் இன்று வாசியுங்கள், நாளை வளர்த்து கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.